ஹாய், இவ்வளோ நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் நீங்கள் இனிமேல் யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் லாஸ்ட் இயர் வந்த படங்களில் நம்ம ஏமாத்துற படங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு பார்த்து நம்மளை ஏமாத்துற படங்களும், நாம ஏமாத்துற படங்களும், நாம நல்லா ரிசீவ் பண்ணணும்னு நினச்சி ரிலீஸ் ஆன படங்கள் நம்ம கிட்ட சரியான வரவேற்பு பெறாமல் போய் கொண்டாடப்படாமல் போன படங்களை பற்றின லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ரெடியா? வெல்கம் டு காஸ்மிக் குருவி. பறவையா பறக்கலாம். நம்பர் 10, டிடி நெக்ஸ்ட் லெவல். டைரக்டர் பிரேமானந்த் டைரக்ஷன்ல சந்தானம் நடிப்புல வெளிவந்த இந்த படம் மக்கள் முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. இதுக்கு ரீசன், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த டிடி சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3 பாட்டுமே மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே கிரிப்பா இல்லாததுனாலையும், பெருசா ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாததுனாலையும், பிரமிஸ் நல்லா இருந்தும் இந்த படம் மக்கள் கிட்ட வெற்றி அடையல. நம்பர் 9, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்த மதராசி திரைப்படம். ஏஆர் முருகதாஸ்க்கு கம்பல்சரி ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தினாலையும், சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நடிச்ச அமரன் திரைப்படம் பெரிய ஹிட்ன்றதுனாலையும் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளேல இருந்த பிளாட் ஹோல்ஸ்னாலையும், டிராகிங் ஸ்கிரீன் பிளேனாலையும், எமோஷனல் வீக்னஸ்னாலையும் இந்த படம் மக்கள் முன்னாடி பெரிய வெற்றி அடையல. நம்பர் 8, நீக். தனுஷ் டைரக்ஷன்ல புதுமுகங்களை வச்சு வெளியான படம் நிலவுக்கு என்று என்னடி கோபம். தனுஷ் ஆல்ரெடி ஏற்கனவே பவர்பாண்டி படமும் ராயன் படமும் மக்கள் முன்னாடி நல்ல வரவேற்பை பெற்றதுனால, கிரிட்டிக்கலி அக்காடமி ரீசன்னாலையும், இந்த படத்தோட சேர்ந்து கோல்டன் ஸ்பாரோ பெரிய ஹிட்ன்றதுனால இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. ஆனா படத்தில் நடிச்ச நடிகர்களோட தேர்வு, பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாததுனால இந்த படம் மக்கள் முன்னாடி பெரிய வெற்றி அடையல. நம்பர் 7, சேகர் கமலா டைரக்ஷன்ல வெளிவந்த குபேரா படம். தனுஷோட செகண்ட் டைரக்ட் தெலுங்கு மூவி ஒரு ஹைப்போட ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் ஒரு டப்பிங் ஃபீல் கொடுத்ததுனாலையும், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப டிராக் ஆனதுனாலையும் இந்த படம் தமிழ்ல பெருசா ஹிட் ஆகல. நம்பர் 6, வணங்கான். டைரக்டர் பாலானா ஹைப்பு சொல்லவே தேவையில்லை. அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் அப்படி. டைரக்டர் பாலாவோட டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிப்புல வெளிவந்த படம் வணங்கான். இந்த படத்துல ஐடியாலஜியாவே ரொம்ப பெரிய தப்பு இருந்ததுனாலையும், எமோஷன் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதனாலையும், ரைட்டிங்கே ஸ்கிரீன் பிளே வீக்கா இருந்ததுனாலும் இந்த படம் மக்கள் முன்னாடி பெரிய வரவேற்பு அடையல. நம்பர் 5, வீர தீர சூரன். சித்தா எடுத்த டைரக்டர் அருண்குமார் டைரக்ஷன்ல விக்ரமோட நடிப்புல வெளிவந்த இந்த படம் ட்ரெய்லரே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. என்னதான் விக்ரமோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படமா இருந்தாலும், படம் நல்லாவே இருந்தாலும், ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் ஆஹா ஒன்று சொல்ற அளவுக்கு இந்த படம் பேர் வாங்கல. செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய படம் தான், ஆனா மக்கள் கொண்டாட தவறிட்டாங்க. நம்பர் 4, விடாமுயற்சி. டைரக்டர் மகிழ் திருமணி டைரக்ஷன்ல அஜித்குமார் நடிப்புல வெளிவந்த படம். அஜித் படம்னாலே எப்பவும் கிரியேட் ஆகிற மாதிரி ஹைப் இந்த படத்துக்கு கிரியேட் ஆச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பத்தின பேச்சே இல்லை. படத்தோட ஸ்கிரீன் பிளே டிராக்னாலையும், ஃபிளாட்டா ப்ரெடிக்டபிளா இருந்ததுனாலையும் இந்த படம் பெருசா ஹிட் ஆகல. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஃபெயிலியர் தான். நம்பர் 3, ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல வெளிவந்த படம். எனக்கு இந்த படம் பர்சனல் ஃபேவரட். கனிமா சாங் ட்ரெய்லர் நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஆனா படம் ரிலீஸுக்கு அப்புறம் சில நேரங்கள்ல நம்ம மக்கள் நல்ல படங்களை செலிப்ரேட் பண்ண மறந்துடுறாங்கன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த படமும் அந்த லிஸ்ட்ல இப்ப ஆட் ஆயிடுச்சு. நம்பர் 2, கூலி. இந்த படத்துக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. லோக்கியோட டைரக்ஷன்ல தலைவரோட ஆக்டிங்ல வெளிவந்த படம். தலைவர் படம்னா ஹைப்பு சொல்லி ஆகணும். ஸ்கிரீன் பிளேல இருந்த லேகிங், பிளாட் ஹோல்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்க இங்க சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் படம் தியேட்டர்ல கொடுக்க வேண்டிய அட்ரினல் ரஷ் கொடுக்காம போனது ஒரு பெரிய டிராபேக் தான். படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் ஆஹா ஒவ்வொன்று இருக்கும், ஸ்டோரி டைம் ட்ராவல் ஸ்டோரியா இருக்கும்னு சொன்னவங்களுக்கு படத்துல அந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம ரஜினியோட உமன்ஸ் மட்டும் வச்சு படத்தை ஒப்பேத்த நினைச்சது ஒரு பெரிய தப்பு தான். ரஜினியோட டிஏஜிங் சீன்ஸ், ஸ்டைல், எலிவேஷன் சீன்ஸ்னு ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான். பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்னதான் நல்ல கலெக்ஷன் இருந்தாலும் படம் கிரிட்டிக்கலா அக்ளைம்டா இல்லை. அண்ட் ஃபைனலி நம்பர் 1, தக் லைஃப். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த படம் தக் லைஃப் தான். 38 டேஸ்க்கு அப்புறம் கமலன் மணிரத்னம் ஜாயின் பண்றாங்க. ஏஆர்ஆர் மியூசிக் நாயகனுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட படத்தை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு இந்த படம். ஆனா படம் ரிலீஸுக்கு அப்புறம் படத்தோட வீக்கான ரைட்டிங், எடுத்துக்கிட்ட பிரமிஸ், ப்ரெடிக்டபிள் எக்ஸிகியூஷன், போரிங் ஸ்கிரீன் பிளே, ஐகானிக் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணது, இந்த படத்தோட ஃபெயிலியருக்கு எல்லாமே ஒரு ரீசனா அமைஞ்சது. நாயகன் அளவுக்கு
ஃபயரா எதிர்பார்த்து போன மக்களுக்கு இப்படி ஒரு மீடியா கிரேட் படம் கொடுத்தா ரிசல்ட் வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. இவ்வளவுதாங்க 2025ல மக்கள் ஏமாத்தின படங்களும் மக்களை ஏமாத்தின படங்களோட லிஸ்ட். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் காஸ்மிக் குருவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned until the next video. Thank you so much.